அப்போ மக்களுடைய அதிருப்தி இருந்தது அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் மக்கள் யாரு வெற்றி வேட்பாளர்களாக இருக்கிறாங்க, யாரு எந்த கட்சியோட கூட்டணி இருக்கிறாங்க, இந்த கட்சி வெற்றி பெறுமா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது இல்ல. மக்களுக்கு அதிருப்தி இருந்தது அப்படின்னா அந்த அரசை மாற்றிட்டு இன்னொரு அரசை கொண்டு வருவதற்கு தான் மக்கள் முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறா இருக்குது. இது அதிமுகவுக்கும் நடந்திருக்குது, இது திமுகவுக்கும் நடக்குது. அப்போ மக்கள் பாரபட்சம் இல்லாம மக்கள் நல திட்டங்கள் அதிகமாக செயல்படுகிற கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க. மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற கட்சிகளை ஓரம் கட்டிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமுமே கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படல. தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் அவர்களுடையும் பாமக மற்றும் தேமுதிகவோட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை கூட்டணி அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவகாவினுடைய தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.